Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது for each loop. What is for each loop அப்படின்னா it is used to iterate over arrays and collections. இது வந்து நார்மலாக நம்ம இந்த print numbers இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா arrays and collections frameworkல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ collectionsல வந்து நமக்கு லார்ஜ் டேட்டா இருக்கும், அங்கே iterate பண்ணுறதுக்கு இந்த for each loop ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான், பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது புரிஞ்சுக்குவோம், ஈஸி தான். ஓகே, இதோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் கீவேர்ட் நம்ம கொடுத்துடணும், ப்ராக்கெட்டில் டேட்டா டைப், அதுக்கு பக்கத்தில் வேரியபிள், கோலன் வச்சுட்டு அரே நீங்கள் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அரே கொடுப்போம், இல்லாட்டினா கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். நம்ம அரே வச்சு தான் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது உள்ள நீங்கள் என்ன கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கோடை நம்ம கொடுப்போம். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போங்க. இதுக்கு நான் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸு, இங்கே ஃபார் ஈச் லூப் அப்படின்றதே கொடுத்துட்றேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஸோ மெயின் மெத்தட் டிக் பண்ணிடுறேன். ஒரு அரே நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸு, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம கொடுத்துடணும், ஈக்குவல் கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸில் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கலாம். 10, 20, 30, 40, 50 அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ தான் புதுசாக நீங்கள் ஜாவா கற்றுறீங்க அப்படின்னா அரேஸ் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இதை சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜர் அரே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட சின்டெக்ஸு, டேட்டா டைப்பு, ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டிப்பாக கொடுக்கணும், ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸில் 10, 20, 30, 40, 50 அப்படின்றது. இப்போ ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார், இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், டேட்டா டைப் நம்ம ஒன்று கொடுக்கணும், இன்ட். ஸோ இன்ட்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இன்ட் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். இங்கே நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், பட் மேலே கொடுத்துருக்க ரெஃபரன்ஸை இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ நான் நம்ம அப்படின்றத வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு கோலன் வச்சுட்டு இங்கே என்ன அரேவோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ரெஃபரன்ஸை இங்கே கொடுக்கணும். ரெஃபரன்ஸை மாற்றி போட்டுறாதீங்க, இங்கே நம்பர்ஸ் வரும், இங்கே நம்ம அப்படின்றதுக்கு வேலை நீங்கள் வேறு ஏதாவது கூட வச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், system.out.printlnல இங்கே நான் இப்போ நம்ம அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அரேயில் இருக்க டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நமக்கு இந்த system.out.printlnல பிரிண்ட் ஆகும். அதாவது 10, 20, 30, 40, 50 அப்படின்றது 1 by 1 நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 10, 20, 30, 40, 50 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது இப்போ எப்படி ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போமா. இந்த நம்பர்ஸில் நமக்கு என்ன இருக்குன்னா அரே டேட்டா இருக்கும், 10, 20, 30, 40, 50 அப்படின்ற டேட்டா நமக்கு அங்கே இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 மட்டும் இந்த நம்மள வரும். நைட்ரேஷன் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்மள வந்து 10 அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். இந்த 10 இங்கே வந்தோடனே நமக்கு இங்கே 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 20 அப்படின்றது இந்த நம்மள வந்து செட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் இந்த 20 வரும். ஸோ இங்கே 20 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்து 30, இங்கே 30 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்து இங்கே இருக்க நம்பர் 40, அந்த 40 வந்து நம்மள செட் ஆகும். ஸோ இங்கே 40, இங்கே 40 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது, 50 இருக்கா, 50, அந்த நம்மள வந்து 50 அப்படின்றது செட் ஆகும். இங்கே வந்து நமக்கு 50 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதோட லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இவ்வளோ தான் ஃபார் ஈச் லூப். மறுபடியும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 10, 20, 30, 40, 50 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 4 டைப் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடுவோம். நம்ம அதோட டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கீ டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கவுண்ட் நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வைல் லூப் அப்படின்றது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து தெரியல, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம வைல் லூப் சூஸ் பண்ணுவோம். டூ வைல் லூப் அப்படின்றது எனக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம டூ வைல் போயிடணும். ஃபார் ஈச் அப்படின்றது அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐட்ரேஷன் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம ஃபார் ஈச் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.